After coming to Smartica, I learned many new shortcuts in aptitude. Now I am good in communication. Now I am good in soft skills. I learned many technical skills. So these are the changes that Smartica brought about in me and made me into a confident person. Initially, I didn't have the confidence to present myself in an interview or in any presentation. But now Smartica is training me thoroughly how to prepare myself for an interview and how to present myself with confidence, and also to crack the aptitude exams easily. I have improved a lot being in Smartica, and I have learned how to express myself in front of others, and I have to learn the aptitude by using the shortcuts and how to express the effective communication, the verbal, and the main thing I have to express how to achieve the goal. I have said how to achieve the goal are the main skills I have learned from the Smartica. ஐடி துறையில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு, நிறைய மேகசின்ஸ்ல எல்லாம். டிசிஎஸ்ஏ வந்து ஒரு 25,000 பேர் ரெக்ரூட் பண்ண போறாங்க மார்ச் 2015க்குள்ள. இன்ஃபோசிஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனிங்கிறதுனால சொல்றேன், சின்ன கம்பெனிகளும் நிறைய ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ டிசிஎஸ்ல ஒரு 16,000 பேர் ரெக்ரூட் பண்ண போறேன்றாங்க. இது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, ஸோ இதுலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஜாப்ஸ் வேர்ல்டு வைடு. நான் ஏன் வேர்ல்டை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஸ்மிருதி இரானி அவங்க இது வாஷிங்டன் அக்கார்டு வந்து சைன் ஆயிருக்கு. அதில் என்னன்னாக்கா நம்மளோட இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்து இந்தியாவில் வந்து NBA போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் இருக்கு. அவங்க அக்ரெடிட் பண்ண காலேஜஸோட கோர்சஸ் எல்லாம் இட் வில் பி ரெகக்னைஸ்ட் அப்ராட். அப்போ worldwide opportunities are going to open for my students, graduates. இப்போ ஸ்மார்ட்டிகா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வேலையில்லா பட்டதாரிகள் நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது நான் சொல்லவே வேண்டாம். பேப்பர்ல தினம் வருது வேலையில்லா பட்டதாரி, வேலையில்லா பட்டதாரின்னு. அந்த பசங்களுக்கு வந்து நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் கீழே போய் மற்றவங்க அவங்கள வந்து ஒரு இதுவா துச்சமா பாக்குறது, இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சொசைட்டியே வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணிடுறாங்க. உனக்கு வேலை இல்லை, அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்மார்ட்டிகாங்கிறது இதுக்கு ஒரு சொல்யூஷன். வேலை இல்லாதவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு, அவங்கள மேற்கொண்டு என்ன திறமைகள் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஒரு கோர்ஸில் ஒரு 12 வாரம் நாங்கள் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு நாள் 2 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது இதெல்லாம். அவங்களுக்கு வந்து இப்போ 2012 வெளியில் வந்தவங்களா இருக்கலாம், 2013 வெளியில் வந்தவங்களா இருக்கலாம், 2014 வேலை கிடைக்காம வெளியில் வந்தவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த 12 வார கோர்ஸில் வந்து அவங்களுக்கு எல்லா இதையும் சொல்லி கொடுத்து ஸ்கில்ஸும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ், ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே சொல்லி கொடுத்து ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதமா ஒரு வேலையில உட்கார வச்சிடறோம். இதுதான் வந்து ஸ்மார்ட்டிகாவின் சொல்யூஷன் டு த அன்எம்ப்ளாய்டு யூத் ஆஃப் இந்தியா டுடே. இதுல வந்து நாங்க ஸ்ட்ரிக்ட்னு சொல்றது என்னன்னா டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு அரியர்ஸ் இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ஃபெயிலியர்ல தான் ஒரு சக்சஸ் வந்து பார்க்க முடியும் ஒரு மாணவனால நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஃபெயிலியர் பார்த்தவனுக்கு வந்து அதோட வழி தெரியும், அதை எப்படி தவிர்க்கணுங்கிற அந்த சக்சஸும் அவனுக்கு வந்து படிப்படியா முன்னேறணுங்கிற அந்த வெறியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களையும் நாங்க இதுல சேர்க்கிறோம். இப்போ ஸ்மார்ட்டிகாவோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 வார ப்ரோக்ராம். இந்த 12 வாரத்தில் வந்து எங்களோட ஃபேக்கல்டிஸ் வந்து ஒரு மென்டார் இருப்பாங்க. அதை தவிரவும் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் கார்பரேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் காலேஜஸ் கூட்டிகிட்டு வந்து இந்த பசங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீ இந்த 12 வாரமும் வந்து அவங்களுக்கு இந்த இதெல்லாம் லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுனால இது வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்து இதுல அவங்களோட ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். அது யார் நேர்ல வந்தாலும் அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நிச்சயமா மேடம். இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர்னா என்ன ப்ரொசீஜர் மேடம்? அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் மேடம்? ஸ்மார்ட்டிகாங்கிறது ஒரு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். ஸோ எண்ட் ரிசல்ட் இஸ் கெட்டிங் ஹிம் அ ஜாப் at the end of the 12th week.
ஸோ இந்த 12 வாரத்தில் அவனை ப்ரிப்பேர் பண்ணி வேலையில் உட்கார வைக்கிறது ஒரு குறிக்கோளுக்கு வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷர் ஒரு இப்போ தான் காலேஜ்லேருந்து போகிறாங்க அப்படிங்கிற போது 24 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 25 வயசு 29 வயசு அப்படின்னா அவங்க சில பேர் வராங்க அந்த மாதிரி. பட் அவங்கள வந்து இந்த கோர்ஸில் போட முடியாது. வேறு ஸ்மார்ட் ட்ரைனிங் ரிசோர்ஸஸில் வேறு கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க வந்து 10th 12th கிராஜுவேஷன் இது மூணுமே வந்து 60%க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஏன்னா இல்லாட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும் நாங்கள். ஸோ அதனால ஒரு 60% 10th 12th ஒரு 60%. ஸ்மார்ட்ல பாத்தீங்கன்னா பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா வேலை இல்லாத கிராஜுவேட்ஸுக்கு நாங்க ஸ்மார்ட்டிகாங்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற எல்லா ஸ்கில்ஸுமே நாங்க கவர் பண்ணுவோம். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருந்து பர்சனாலிட்டி க்ரூமிங், இப்போ ஒரு இன்டர்வியூ போகணும்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி என்டர் பண்ணும் அந்த ரூமை, அதுல இருந்து எல்லாமே நாங்க கவர் பண்ணுவோம். அது இல்லாம அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாருமே காலேஜ்ல படிக்கிறாங்க. பட் கம்பெனி ரெலவென்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தான் கொஸ்டின். இந்த ஸ்மார்ட்டிகா ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 12 வீக்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து ஃபுல் டே ட்ரைனிங் இருக்கும். மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரையிலும் ட்ரைனிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் இன்டென்சிவ் கோர்ஸ் அண்ட் 3 months கிட்டத்தட்ட போகும். அட் த எண்ட் ஆஃப் 3 months எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நாங்களே ஜாப்ஸ் வாங்கி கொடுப்போம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. ஸோ ஸ்மார்ட்டிகா விட்டு போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கையில ஒரு ஜாப் ஆஃபரோட தான் அவங்க வெளியில போவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ்ல எல்லாருமே அகாடமிக் ஸ்கோர்ஸ் வாங்கிடுறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்ம வந்து இந்த ரோட் பிராக்டிஸ் அப்படிங்கிறோம், எல்லாமே மக் பண்ணி நம்ம வந்து எப்படியோ கிளியர் பண்ணிடுறோம் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் 80% இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னா லைஃப் ஸ்கில்ஸ் இல்லைன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்ல வந்து ரைட் ஃப்ரம் பேசிக் கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ் பில்டிங், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுவோம். இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி தியரி. இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம நோட்ஸ் எழுதிட்டு எக்ஸாம் எழுதுறது மட்டும் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்மளுக்கு, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், 4 பேருக்கு முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸோ அந்த ட்ரைனிங்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அப்படின்னா ரைட் ஃப்ரம் ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் சொல்லுவாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து நிறைய பேத்துக்கு பண்ண முடியாது. அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நம்மளை பத்தி தானே பேசணும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு 2 லைனுக்கு அப்புறம் என் பேர் இதுதான், நான் இது படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் யாருக்குமே என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரைட் ஃப்ரம் தட் அந்த பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஃபைனல் இது வரைக்கும் நாங்க ட்ரெயின் பண்றோம். கண்டிப்பா ஸ்மார்ட்டிகா ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட் என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க ஸ்ட்ரீம் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். இட்ஸ் நாட் லைக் எல்லாத்துக்கும் ஒரே காமன் ட்ரைனிங் கிடையாது, ஏன்னா அது செட் ஆகாது. இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வேற மாதிரி ட்ரைனிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இவங்க சன் மாதிரி வேற மாதிரி ட்ரைனிங் நாங்க கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலைஸ் ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க எங்க சென்டருக்கு வந்தாங்கன்னா அவங்களை கவுன்சில் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் எந்த ஏரியால இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ நான் எது சொன்னாலும் அது ரொம்ப ஜென்ரலா இருக்கும். ஏன்னா ஒரு வேலைங்கிறது வந்து நம்ம படிக்கிறதுக்கு சூட்டபிளா இருக்கணும், பிளஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் லைக் இட். ஓகே, பொறியியல் மட்டும் கிடையாது. ஐ மீன் இன்ஃபேக்ட் எல்லா ஏரியாலையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ நாஸ்காம் ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியால வந்து கிட்டத்தட்ட 75% ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து அன்எம்ப்ளாயபிள், அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு சூட்டபிள் கிடையாது. இது வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 75%. மற்ற ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர்ட் சயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இன்னும் கம்மி. ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ வந்து நம்ம படிக்கிறது மட்டும் பத்தாது. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லை ஜியாகிரபி ஸ்டூடெண்ட் இல்லை இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், அது வந்து த ஸ்ட்ரீம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுதான். அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே சேம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சென்னையில மட்டும் இல்லை, அக்ராஸ் சவுத் இந்தியா நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க காலேஜஸ்லயும் ட்ரைனிங் கொடுக்குறோம், மற்ற லொகேஷன்ஸ்லயும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ வந்து சென்னை மட்டும் கிடையாது, எங்கேருந்து வேணாலும் ஸ்டூடெண்ட் வரலாம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து, கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து கூட எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸ்மார்ட்டிகா கோர்ஸ்க்காக. ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா இப்போ அரியர் இல்லாத ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கணும் எங்க சென்டர்ல. அது வந்து அவங்க ஸ்ட்ரீம் ரிலேட்டட் ஆப்டிடியூட் டெஸ்டா இருக்கும். அந்த டெஸ்ட் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜ்ல வந்து நாங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். அது வந்து பேசிக்கா இன்டர்வியூட பர்பஸ் என்னன்னா ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்றது, பிளஸ் ஸ்டூடெண்டோட கேப்பபிலிட்டி என்னன்னு பாக்குறது. இதுதான் இன்டர்வியூட பர்பஸ். இது ரெண்டும் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்மார்ட்டிகால அவங்க அட்மிட் ஆகலாம். பேசிக்ஸ் வந்து பர்சனல் ஸ்கில்ஸ்னா ரைட் ஃப்ரம் நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம எப்படி உட்கார்றோம், ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்றோம், ஒரு பர்சனோட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது, இதுதான் பேசிக். இதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பர்சனல் ஸ்கில்ஸ், அது இல்லாம ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்னா வந்து
டீம் பில்டிங், மற்ற இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இன்னொரு பர்சனோட நம்ம எப்படி இது இன்டராக்ட் பண்றோம், அண்ட் அகைன் கரியர் மார்க்கெட்டிங், அது ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன், ஜிடி, இன்டர்வியூ, அதெல்லாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃப்கோர்ஸ் ஜென்ரலா டிபெண்டிங் ஆன் த கேண்டிடேட், சில பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேசிக்ஸ்லேருந்தே சொல்லி தர மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும், இல்லை ஒரு பேசிக் பாலிஷிங் பண்ணா போதும். ஸோ அது கேண்டிடேட்க்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அது இல்லாம அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ கம்பெனிஸ் என்ன ஒரு கேண்டிடேட் கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸோட அவங்க வரணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் கம்பெனிஸோட மந்த்ரா பாத்தீங்கன்னா ஹையர் ஃபார் ஆட்டிடியூட், ட்ரெயின் ஃபார் ஸ்கில்ஸ். அதாவது அவங்க மைண்ட் செட்டுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. இந்த பர்சனை நம்ம எடுத்தா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க எந்த வேலைனாலும் செய்வாங்களா, அந்த ஓப்பன்னஸ் இருக்கா, அதுதான் கம்பெனிஸ் பாக்குறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எங்க கோர்ஸ்ல ஆட்டிடியூட் ட்ரைனிங் கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். பிகாஸ் இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்ல வேற எந்த கிராஜுவேஷன் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபீல்ட்ல தான் வேலை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம யோசிக்கிறது கிடையாது.